வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாத கும்பராசி பலன் பகுதி 2. இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் பிறக்கிறது. முக்கியமாக கும்பராசி மக்களின் பொது பலன், தொழில் மற்றும் பொருளாதார நிதி கணிப்பு சார்ந்த பதிவுகளை பகுதி 1இல் பார்த்து கேட்கவும். கும்பராசி பலன் பகுதி 2 விரிவாக. இப்பதிவில் கும்பராசியின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம், பரிகார ஆலோசனை கணிப்புகளை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. இந்த மாதம் கும்பராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், காதல் உறவுகளின் துறையில் இந்த மாதம் கும்பராசிக்கு உயர்வு மற்றும் தாழ்வுகளின் கலவையை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த மாத ஆரம்பத்தில் 5வது வீட்டின் அதிபதியான புதன் உங்கள் 6வது வீட்டில் நிலை பெறுகிறார். அதே நேரத்தில் செவ்வாய் 5வது வீட்டில் நீடிக்கிறார். இதனால் உங்கள் துணையுடன் நீங்கள் தவறான புரிதல்களை மற்றும் மோதல்களுக்கான சாத்தியத்தை உருவாக்குகிறது. கருத்து மோதலும் கருத்து சச்சரவும் ஏற்படும் சூழல் இருக்கிறது. இதனால் தாங்கள் வாய்மொழிகள் கூறும் தன்மையை இல்லாவிட்டால் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து உங்கள் உறவில் எதிர்மறையான சூழ்நிலை ஏற்படுத்தலாம். ஆகையால் தற்போதைய சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து நீங்கள் உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்வது விவேகமானது. செப்டம்பர் 4ஆம் தேதி புதன் சிம்மத்தில் உங்கள் 7வது வீட்டிற்கு மாறுகிறார். இதனால் உங்கள் துணை கூட்டாளருடன் முன்னேற்றம் மற்றும் அர்த்தமுள்ள விவாதங்களுக்கான வாய்ப்பை வழங்குகிறார். அதன் பிறகு செப்டம்பர் 23ஆம் தேதி புதன் உங்கள் 8வது வீட்டில் கன்னியில் நுழைவதால் அதனால் உங்கள் காதல் உறவுகளை சாதகமாக பாதிக்கும் சூழல் இருக்கிறது. எனினும் உங்கள் இணைப்பை ஆழமாக்கும் மற்றும் உங்கள் பிணைப்பை முதிர்ச்சியடைய செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது. திருமணத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் ராசியின் அதிபதியான சனி பகவான் பிற்போக்கு தன்மையில் 7வது வீட்டை பாதிக்கிறார். இந்த வகையில் இந்த மாதம் தொடங்குகிறது. 7வது வீட்டில் சூரியன் மற்றும் சனியின் ஒருங்கிணைந்த 7க்கு 7 பார்வை செல்வாக்கு உங்கள் மனைவியுடன் பதற்றம் மற்றும் மோதல்களை தூண்டலாம். அவரின் செயல்களுக்கு நீங்கள் அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆகவே சற்று நிதானித்து பொறுமையுடன் நடந்து கொண்டால் போதுமானது. உங்களுக்கு இருவருக்கு இடையில் தவறான புரிதல்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் சிறு சிறு தகராறுகள் ஏற்படும். ஆகவே எச்சரிக்கையுடன் செயல்படுவோம். செப்டம்பர் 16 முதல் சூரியன் உங்கள் 8வது வீட்டிற்கு கன்னிக்கு மாறும் பொழுது இந்த சூழ்நிலையில் சில மாற்றங்கள் தெளிவாக தெரியும். செப்டம்பர் 4ஆம் தேதி புதன் உங்கள் 7வது வீட்டில் நுழையும் போது உங்கள் மனைவி உங்களுடன் எதிரொலிக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்தலாம். அவர் நட்பு உறவை வளர்க்கலாம். இருப்பினும் 8வது வீட்டில் சூரியன், ராகு மற்றும் கேதுவின் தாக்கத்தால் சவால்கள் உங்களுக்கு இடையே எழலாம். இது மாமியார் இயக்க வேலையும் உள்ளடக்கியது. எனவே இந்த மாதம் அமைதியாக யாவும் வெளிவரட்டும் மற்றும் உங்கள் திருமண மகிழ்ச்சியை பாதுகாக்கவும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியை அனுபவிக்கும் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்கள் கூட்டாளியின் கருத்துக்களுக்கு கவனம் செலுத்துவதும் புரிந்துணர்வு வளர்ப்பதும் மிக முக்கியமானது. கருத்து வேறுபாடுகள் மோதல்களாக மாறுவதை தவிர்க்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 9ஆம் தேதி குரு பகவான் வக்கரமாகி பின்னோக்கி செல்கிறார். ஆகவே குடும்ப வாழ்வில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. கும்பராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்போது இந்த மாதம் கும்பராசி மக்களின் குடும்பத்தில் அனுகூலமான இயக்கம் இருக்கும் என்று தெரிகிறது. 2வது வீட்டில் ராகு இருப்பதால் சற்று ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம். எனவே எச்சரிக்கையுடன் செயல்படவும். தங்களின் சாதகமான சூழ்நிலைக்காக காத்திருப்பதற்கு பதிலாக உங்கள் குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு முன்முயற்சியுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். ராகு பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் 2வது வீட்டில் நிலைநிறுத்தப்படுகிறார். ஆரம்பத்தில் சுக்கிரன் 8வது வீட்டிலிருந்து 2வது வீட்டிற்கு தனது செல்வாக்கை செலுத்துவார். இது சாத்தியமான சவால்களை ஏற்படுத்துகிறது. சூரியன் கன்னிக்கு மாறும் சமயத்தில் அவர் தங்களது 2வது வீட்டை பாதிக்கிறார். ராகு, கேது மற்றும் சூரியன் ஒருங்கிணைந்த செல்வாக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் தொடர்புடைய குடும்ப பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அவரின் தவறுகளால் ஏதும் தவறாக நடந்து விடாது என்ற புரிதலுடன் நீங்கள் சற்று பொறுமை காத்து அதில் இருக்க முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டும். குடும்பத்தில் அமைதி நிலவ பாடுபடுங்கள். 2வது வீட்டை யாரும் குரு பகவான் 4வது வீட்டில் இருப்பதால் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை அவர் சாதகமாக பாதிக்க செய்வார். இருந்தாலும் அக்டோபர் 9ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்லிணக்கம் மகிழ்ச்சி வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள்.
இதே நேரத்தில் சுக்கிரன் 9ஆம் வீட்டில் நுழைவது தங்களின் குடும்ப மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும். மேலும் நீங்கள் ஒரு குடும்ப பயணத்தை மேற்கொள்ளலாம். மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி அனைத்து உறுப்பினர்களிடையே அன்பை நீங்கள் வளர்க்கலாம். உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவு இணக்கமாக இருக்கும். மேலும் அவர்கள் ஆழ்ந்த பாசத்தை உங்களிடம் வெளிப்படுத்துவார்கள். குடும்பத்தின் பொருளாதார நிதி நிலையில் முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கும்பராசி மக்களின் ஆரோக்கியம். இந்த மாதத்தை பொறுத்தவரை சனி பகவான் பிற்போக்கு நிலையில் இருப்பதால் உங்கள் ராசியாலும் சனியுடன் உடல்நிலை ஏற்ற இறக்கங்களை அளிக்கிறார் உங்களுக்கு. ஆகவே தேகத்தை நலமாக பராமரிக்க கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிலை உங்கள் பணியிடத்தில் வேலை தொடர்பான மன அழுத்தம் மற்றும் சாத்தியமான சோர்வுக்கு வழிவகுக்கும். கூடுதலாக மாதத்தின் தொடக்கத்தில் புதன் 6வது வீட்டிலும் சுக்கிரன் 8வது வீட்டிலும் கேதுவுடன் சூரியன் 7வது வீட்டிலும் இருப்பதால் தங்களின் உணர்வு கவலைகள் ஏற்படக்கூடும். எனவே மாதத்தின் ஆரம்ப பாதி உங்கள் நல்வாழ்க்கை மிகவும் சவாலாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. எனினும் சூரியன் 8வது வீட்டிற்கு மாறும் இந்த சமயத்தில் செப்டம்பர் 23 என்ற புதன் அதை பின்பற்றுகிறார். இருப்பினும் இந்த சூழ்நிலை இன்னும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு உகந்ததாக இருக்காது. இந்த மாதம் முழுவதும் உங்கள் நல்வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை உங்களுக்கு வலியுறுத்துகிறது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். முன்பே இது சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் அவசியமாக கருத்துடனும் கவனமுடன் இருக்க வேண்டும். தங்களின் இதய பிரச்சனை உள்ளவர்களுக்கு கூடுதல் எச்சரிக்கை தேவைப்படுகிறது. சாத்தியமான சிக்கல்களை தணிக்க பணக்கார உணவுகளை அதிகமாக உட்கொள்வதை தவிர்ப்பது நன்று மற்றும் உங்கள் உணவில் சீரான புரதம் உட்கொள்வதை பராமரிப்பது அவசியமாகிறது. இதை புரிந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கும்பராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது கும்பராசி மக்களின் பொருளாதார நிதி ரீதியாக வருமானத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இந்த மாதத்தில் உருவாகும் நிலை இருக்கிறது. இதன் காரணமாக தங்களின் செல்வ குவிப்பு மற்றும் நிலுவையில் உள்ள உங்களின் பணிகளை முடிப்பதில் நீங்கள் முக்கிய அக்கறையுடன் செயல்பட வேண்டும். மற்றும் கும்பராசி மக்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டத்தை தரும் ஆதரவினால் கிரக நிலைகள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். பல்வேறு அம்சங்களை நீங்கள் வெற்றியை தடையின்றி பெறுவதற்குண்டான சூழலையும் கிரக நிலைகள் உங்களுக்கு வழங்குகின்றன. கும்பராசி மக்களின் தொழில் ரீதியாக சாதகமான முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் தங்களின் வேலை சூழ்நிலைகளில் சில மாற்றங்கள் இருந்தாலும் அதை ஆதாயத்துடன் நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது. வேலையில்லாத கும்பராசி மக்கள் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. வணிகத்தில் இருப்பவர்கள் அரசாங்கத்துடன் பலன்களை பெற்று நலமாக வாழலாம். மற்றும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்று சனி பகவானை வணங்கி காக்கைக்கு உணவு கொடுப்பதும், புதன்கிழமை என்று பசுவுக்கு தீனி கொடுத்து விநாயகரை வணங்குவதும் உங்களுடைய எண்ணங்கள் யாவும் வெற்றி பெறும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் முன்னோர்களை மனமூந்து போற்றுவோம். வணக்கம். நன்றி.